என்னோட முதல் வணக்கத்தை என் குரு கேவி ஆனந்துக்கும், என்னோட அடுத்த வணக்கத்தையும் வரவேற்பு அன்பு எல்லாத்தையும் மேடையில் கொண்டிருக்க என்னோட 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 குருமார்கள் என்னோட தலைவர்கள் அவங்களாம் சொல்லலாம், நண்பர்கள், கொலீக்ஸ் எல்லாருக்கும். இஃப்தாருக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை சகருக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இஃப்தாரு சாயங்காலம் வரும். முதல்ல அதுக்காக என்னோட மன்னிப்பையும் பெற்றேன். அதில் இதை படத்தின் சார்பாக அதுலேயே இருக்கிறதுனால அதுக்கான பொறுப்பை நானும் ஏற்றுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான சாரி. வழக்கமாக நம்ம எல்லார் வீட்லேயும் பசங்க இருக்காங்க, நம்ம எல்லார் வீட்லேயும் பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து ஜென்ரலாக வரும்போது நம்ம எல்லாருக்குமே இப்போ இருக்க பாட்டிங்களும் சரி, பாட்டிங்கெலாம் வந்து பேர பசங்களுக்கு கதை சொல்லுவாங்க. இதுதான் வழக்கமாக இருந்தது. ஓகே, எல்லோரும் கதை சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்தால் என்ன டைம்லாம் போய் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் லதா மேம் வீட்லேயும் அவங்க தன் பேர பசங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க. வாரம் டெய்லி கதை சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 2 சம்மர் லீவுக்கு முன்னால் சரி இந்த மாதிரி கதை படமாக பார்க்க போகலான்னு போய் பார்த்தா அப்போ தான் தேட்டர் ஃபுல்லாக தேடுறாங்க. அந்த மாதிரி படமே இல்லை. தலையை வெட்டுறது, மாங்கல்யத்தை அறுக்கிறது, குத்துறது, ஏமாத்து, இந்த மாதிரி தான் கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, இந்த மாதிரி கதை இல்லவே இல்லைன்னு. வழக்கமாக நம்ம வீட்டு பாட்டிக்கு சினிமாவுக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி பக்த துருவமா பார்கண்டையா இந்த படம்லாம் கூட்டின்னு போயிருப்பாங்க. ஆனால் என்றைக்குன்னா எங்கள் பாட்டி எனக்காக ஒரு படம் என்ன தலைவியே அடிச்சிருக்கோம். ஆனால் இந்த பாட்டி நம்ம பேர பசங்களுக்காக கதை மட்டும் இல்லாமல் எப்படி படம் வேணுமோ ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் குவிண்டன் டாரண்டினோ ஃபிலிம் மேக்கர் சொல்கிற முதல் அட்வைஸ் என்னென்னா, டூ த மூவிஸ் தட் யூ வாண்ட் டு சி. இட்ஸ் எக்ஸலன்ட் திங். அவர் அப்படி தான் படம் எடுத்தார். ஹி சேஸ் தட் எவ்ரி ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர் ஹி சேஸ், நீ என்ன மாதிரி படங்கள் பார்க்க விரும்புறியோ அந்த மாதிரி படம் எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் லதா மேடம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்காகவே வந்து இட்ஸ் அளப்பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்கள், இப்போ லதா மேம் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஷாப்பிங் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கனவுக்கு போய் பேர பசங்க ஷாப்பிங் கூட்டு போகணுன்றாங்க, காசு கொடுங்க அப்படின்னா இவனுங்க ஏற்கனவே வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க, காசே தர மாட்டாங்க. ஆனால் அவர் கணவர் ஓட்டுசே காசு கொடுத்து போய் படம் எடுமான்னு இருக்கார். இவங்க இந்த படத்தில் பண்ண காசை 30% மியூச்சுவல் ஃபண்டில், 20% கோல்டில், 30% சில்வரில், மீதி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தா 100% இதை விட பெரிய லாபம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இந்த படத்தில் வந்து ஒரு ஆழமான அன்பு, மிகுதியான ஆர்வம் இதெல்லாம் கலந்துருக்கு. அண்ட் இட் ஷோஸ் ஆன் த ஸ்க்ரீன். அண்ட் சண்டே இஸ் விமென்ஸ் டே. ஸோ இங்கே கொஞ்சம் only a very few little women are there. So first, my happy Women's Day wishes, okay, to everyone, to my crew, to my producers' daughters, and என்னோட அழைப்பேற்று வந்திருக்க என்னோட திரைப்பாய் கூட நண்பர்கள், ஓகே, அவங்களுக்கும் அண்ட் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் சந்தோஷ் வந்து ஹீரோ. நானும் சந்தோஷம் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கோம், பயமாக இருக்குன்னு படம் நடிச்சிருக்கோம். வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டுகெதர். நாகர்கோயில் பல ஊரில் நானும் நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் இந்த படத்தில் அவன் தான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றது அவருக்கும் தெரியாது. டப்பிங்கில் போனால் வரார். ஏன்னா அவரோட கதைக்களம் வேறு. நானும் தம்பி ராமாயா வந்து பூதங்க. ஓகே, ஏன்டா நீ நிஜத்துலேயே பூதம், அதனால கரெக்டாக நான் காசு பண்ணியிருக்காங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு பூதங்கன்னு. ஸோ எங்களோட ட்ராக் தனி. மேபி லாஸ்ட்டில் தான் ஐ மீட் த ஹீரோ. அது வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது ஃபஸ்ட் டைம். ஓகே, அண்ட் இட் ஹேப்பன். அண்ட் இந்த படத்தில் we shot lots of days in அதான் ஆந்திராவில் தாடாவில் ஷூட் பண்ணோம். அந்த இடத்துல ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, தம்பி ராமையா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கினார். அவர் இங்கே இல்லை, பட் ஐ லைக் டு ஃபினிஷ் திஸ் ஆஃப். அவர் சொன்னார், ஜெகன், எனக்கு வந்து சினிமாவில் வர்றதுக்குனால ஒரு பெரிய இது இருந்தது. நான் வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகன். என்னோட சினிமாவில் என்னோட குறிக்கோள் என்ன இருந்ததுன்னா, எம்ஜிஆர் வாழ்ந்த ஊரில் அந்த இடத்துல ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்றது தான் ஒரு குறிக்கோளாக இருந்தது. அது பல வருஷம் கழிச்சு நான் ஒரு லேண்டு வாங்கினேன் ஜெகன். ஆனால் அந்த லேண்டு என் கையை விட்டு போகிறதுக்கான நிறைய சந்தர்ப்பம் வரும். என்ன ஒரு கஷ்டம் வரும், அதுவே வராது, சரிரா அது விற்கலான்னு போவேன், ஒரு படம் வரும், அட்வான்ஸ் கொடுப்பாங்க, விற்க மாட்டேன். இன்னும் கூட எப்போல்லாம் அந்த லேண்டை நான் விற்கணும்னு நினச்சி கஷ்டம் வரும், விற்கணும்னு நினச்சி போகணும், அப்போல்லாம் வந்து எனக்கு படம் வரும் அப்படின்னு சொன்னார். அண்ட் இது எப்படி வாலிக்கு வந்து கண்ணதாசன் ஒரு பாட்டு மயக்கமா கலக்கமா இருந்ததோ, எனக்கு என்னவோ தம்பி ராமாயணன் சொன்னது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. வாட் அ கிரேட் திங், நோ, எவ்ரி டைம் தேஸ் அண்ட் இசை ஒரு டைமில் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் அவர் தன்னோட எப்படி அந்த பயணத்தை வந்தாலும் அவரே சும்மா கேட்கலாம், இல்லை அவரே ஷேர் பண்ணார். அண்ட் தேங்க்ஸ் தம்பி ராமாயணன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பி ராமாயணன் கூட படம் நடிக்கிறதுல ஒன்று சொல்கிறேன். ஜென்ரலாக கோடு போட்டால் ரோடு போடுவாங்க,
தம்பிராம அண்ணன்லாம் எப்படின்னா கோடு போட்டால் ரோடு போட்டால் அது மேலே பிரிட்ஜு கட்டி அதுக்கு மேலே மெட்ரோ கட்டி டோல் பூத்லாம் வச்சு பண்ணுவாங்க, ஸ்கிரிப்டே தேவையில்லை. அது மாதிரி 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்று தம்பிராம அண்ணன், இன்னொன்று கோவை சரளாக்கா. சரளாக்கா இதை நான் உங்களுக்கெல்லாம் சொன்னதில்லை, ஸோ இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அவங்களெல்லாம் வந்து என்னங்க இப்போ இன்னும் பண்ண மாட்டேன்றாங்களா, ஐயோ இல்லைங்க உட்காந்து போதும் நிறுத்துங்க. அதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது. நாங்கள் 2 பேரும் இன்ஃபேக்ட் டோல்கின்க்கு அப்புறம் வி கிரியேட்டட் அ ஓன் லாங்குவேஜ். நானும் தம்பிராமையும் பேசுகிற மாதிரி ஃபுல்லாக அவரும் நானும் கிரியேட் பண்ணி தான் தொப்பிலியமாலாம் எங்கேருந்து வந்ததுனே தெரில. அண்ட் படம் ஃபுல்லாக அது யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வி யூஸ் இட். இன்ஃபேக்ட் ஜிப்ரிஷ் ஒரு லாங்குவேஜாகவே இந்த பண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் கண்ணன், எங்கள் கண்ணன் டைரக்டர் கண்ணன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வாய்ப்பு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஷஷாங்க் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. இப்போ 9th ஸ்டாண்டர்டு. படம் ஷூட் பண்ணும்போது he was in 8th standard. சாரி 8th standard. படம் ஷூட் பண்ணும்போது 7th standard இருந்தான். இந்த படத்தில் 2 குட்டி பசங்க நடிச்சிருந்தாங்க. இப்போது இது நிஜமாகவே ஒரு குடும்ப படம்னு சொல்லலாம். என்னென்னா படத்தோட ஃபினான்ஷியர் வந்து அவங்க ஹஸ்பண்டு, ஓகே, எழுதினவங்க கிராண்ட் மதர், நடித்தவங்க அவங்க கிராண்ட் சில்ட்ரன். சம்மர் ஹாலிடேக்கு ஜப்பான்லேருந்து சரிதாவோட பசங்க 2 பேரும் ஜப்பான்லேருந்து லீவுக்கு வந்தாங்க. லீவுக்கு வந்தால் நம்ம என்ன இருப்போம், எம்ஜிஎம் கூப்பிட்டு போவோம், வாடான்னு ஷூட்டிங் கூட்டு போய் அவங்களையும் நடிக்க வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ ஐ திங்க் தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் லவ் இன் திஸ் மூவி. ஓகே, ஐ நாட் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன். பட் ஐ வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் 7 ஸ்டுடியோ கண்ணன், ரொம்ப தேங்க்ஸ். சம்மன் செட் இந்த படம் ரிலீஸ் பண்ணுற எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ மை பிக் தேங்க்ஸ். இந்த வருஷத்தோட முதல் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தேங்க்ஸ் கண்ணன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் அவுட் த மூவி. அண்ட் தேங்க்ஸ் எங்கள் ஃபினான்ஷியல் சார்லாம் பேசினார். அவர் சொன்னார் பெண்கள் தான் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் இல்லைன்னு. உடனே பாப்பி மாஸ்டருக்கு ஐயோ எனக்கு ஒரே ஒரு பையன் தான் நகரான்னு ஒரு கஷ்டம். நான் சொன்னேன் இதுக்கப்புறம்லாம் நீ பெண்ணுக்கு ட்ரை பண்ணாத, கேட்க முடியாதுன்னு. பாப்பி மாஸ்டர் இஸ் நாட் அ மாஸ்டர். என் கூடவும் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஷூட்டில் வந்து யாருன்னா பார்த்தா நாகக்கன்னியாக ஒரு ரோல் பண்ணிக்கிறாங்க. நல்லா பாருங்கள் அவங்கள. அவங்க தான் நாகக்கன்னியாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு நாகக்கன்னினா யாருன்ற மாதிரி, எப்படி கிருஷ்ணர்னா என்டி ராமாராவோ, நாகக்கன்னினா அடுத்து நம்ம பாப்பி மாஸ்டர் தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காகவே யூ ஹேவ் டு வாட்ச் திஸ் மூவி. அண்ட் மை தேங்க்ஸ் டு ஆல் ஒன். உதயகுமாரனை நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். பட் ஐ ஸ்டில் சே சார், நான் வந்து ஐ க்ரூ அப்ஸ் வாட்சிங் யுவர் மூவிஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அலங்காரில் வந்து நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் சின்ன கவுண்டர் மிஸ் பண்ணிட்டேன். நான் போய் பார்க்குறேன். அதில் படத்தில் ஒவ்வொரு பாட்டும், இன்ஃபேக்ட் எங்கள் திரைப்படக்கூடத்தில் உங்கள் சின்ன கவுண்டர் பாட்டிலேருந்து தான் எப்படி வரிகள் எடுத்து தத்தகாரம் போட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய லிரிசிஸ்ட் பிரியன் அவர் நடத்துகிற திரைப்படக்கூடத்தில் லாஸ்ட் மந்த் ஐ வெண்ட் அண்ட் ஜாயின் தேர் கோர்ஸ். ஸோ ஐம் டூயிங் இட். அண்ட் இட்ஸ் அவுட் ஆஃப் லவ் ஃபார் த மூவிஸ். லிரிசிஸ்ட் ஆகணுன்ற ஆசை இல்லை, பட் டு நோ த கிராஃப்ட் அண்ட் என்ஜாய் த கிராஃப்ட். அண்ட் தனஞ்சன் சார், தேங்க்யூ ஸோ மச். I'm sure we'll be back here again, இல்லையா? அடுத்த படத்துக்கு we'll be back here. And thank you so much. So Anand, thanks 10 Music, everyone. Master, thank you Master. And my thanks to cameraman PG Muthaiya, such a quiet man. I think அவரும் எங்கே இருக்காருனே தெரில. ஆனால் அவங்க ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பின்னால் இருக்காங்க. நாங்கள் தான் நடிகர்கள் வந்து பயங்கர அலப்பறை பண்ணுறோம், அவங்களாம் குவைட்டாக பின்னால் இருக்காங்க. அண்ட் முத்தையா, தேங்க்யூ ஸோ மச். நைஸ் ஒர்க். அண்ட் ப்ளீஸ், இதே ஒரே ஒரு குறிக்கோள் தான். And I know you will be a bit upset with us. Okay, we are 2 hours late. But please write good things. Padam parunga. Padam paathu, if you like the movie, please write good things about the movie. I hope the padam poi ella chinna pasangala senda, it will be very happy. Thank you. Thanks for all the support.